வெல்கம் டு ராவன் அகாடமி. நம்ம இப்போ வந்து சிஜிஎல் 2024 மெயின்ஸ்லாம் முடிஞ்சிருச்சுல, அதுக்குரிய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஷிஃப்ட்டு படி பார்த்திங்கன்னா 18th ஜனவரி ஷிஃப்ட்டுக்கு வந்துட்டு நார்மலைசேஷனில் ஒரு 5 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் சான்சஸ் நிறையா இருக்குது. ஒரு 5 to 6 மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 2400 லெவல் 4க்கான கிரேட் பே போஸ்ட்டுக்கு வந்துட்டு கட் ஆஃப் வந்து யூஆருக்கு எவ்வளோ இருக்கலாம்னா 315 to 320. ஸோ 315னா இப்போ 18th ஜனவரி ஷிஃப்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 315 ஓரளவுக்கு ஓகே, கண்டிப்பாக சான்சஸ் இருக்கும். ஒருவேளை 20th ஜனவரி இருந்தீங்கன்னா நீங்கள் 320 எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு போஸ்ட் கிடைக்க சான்சஸ் இருக்கும். அதுமாதிரி 4 to 4-6 கிரேட் பேலாம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து கட் ஆஃப் வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போகும். ஏன்னா நார்மலாக இப்போ இதில் நிறைய பேர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கரெக்டாக ஏற்கனவே அட்டன் பண்ணவங்க திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆவாங்க. லெவல் 4ல் இருக்கவங்க, லெவல் 5ல் இருக்கவங்க, அவங்க நல்ல போஸ்ட் எடுத்து போகணும், இல்லைனா அந்த போஸ்ட் பிடிக்காமல் இருக்கும், நான் மறுபடியும் எழுதி நான் வேறு போஸ்ட் போகிறேன், இல்லை ஹோம் டவுனுக்கு போகணும், ராஜஸ்தான் போகணும், இல்லை பஞ்சாப், டெல்லி போகணுன்னா அவங்களுமே வந்து திரும்ப திரும்ப ரீஅப்பியர் ஆவாங்கனால உங்களுக்கு 2-4 வந்துட்டு ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் 4 to 4-6லாம் இன்ஸ்பெக்டர் லெவல் போஸ்ட்லாம் எடுக்கணும்னா கண்டிப்பாக கட் ஆஃப்லாம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிருக்கிறபடி பார்த்திங்கன்னா 335 to 340. ஏன்னா இப்போ கொஷின் பேப்பரும் உங்களுக்கு நமக்கு தெரியும், ஓரளவுக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆப்டிடியூடு ஈஸி, ரீசனிங் ஈஸி, அப்புறம் இங்கிலீஷுமே ஓரளவுக்கு ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. ஜிகேயில் மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு, கொஞ்சம் போட முடியாதபடி. மீதி எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரெண்டு வந்து மேக்ஸிமம் ஃபாலோ ஆகலாம். 2400க்கு வந்துட்டு 315 to 320, அதுமாதிரி 4 to 4-6க்கு வந்து 335 to 340. அதுமாதிரி 4-2னா லெவல் 6க்குரிய போஸ்ட்டு, லெவல் 6க்குரிய போஸ்ட்லாம் 4-2, லெவல் 7 இன்ஸ்பெக்டர் லெவலுக்குரியது எல்லாமே வந்து 4-6. அதுமாதிரி இன்ஸ்பெக்டர் லெவலில் ஜிஎஸ்டி மட்டும்தான் ஓரளவுக்கு வேக்கன்சி ஜாஸ்தி. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இதெல்லாம் கம்மியாக இருக்கும், கட் ஆஃப் கம்மியாக இருக்கும். மற்றபடி நீங்கள் இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டரோ, இல்லை வந்துட்டு எக்ஸாமினரு, இல்லைனா மற்ற அது மாதிரி வேறு என்ன இன்ஸ்பெக்டர் போஸ்ட் இருக்கோ அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்துட்டு கட் ஆஃப் வந்து இதோட ஜாஸ்தியாகவே போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதுமாரி வந்துட்டு இப்போ ஒரு வேளை வந்து கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு ஓபிசியாக இருந்தால் ஒரு 4 to 6 மார்க்ஸ் இந்த இதுலேருந்து கம்மியாக இருக்கலாம். அதுமாதிரி எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஒரு 10 to 20 மார்க்ஸு, எஸ்டியாக இருந்தீங்கன்னா ஒரு 20 to 30 மார்க்ஸ் இப்போ நார்மலாக இந்த யூஆரில் ப்ரிடிக்ட் பண்ணிக்கிறதோட கம்மியாக இருந்துக்கலாம். ஸோ எல்லாம் இருந்தாலும் யூஆர்லேயே எல்லாமே கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சேஃபாக தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இதாகிடும். ஸோ இந்த ப்ரிடிக்ஷன் தாண்டி ஒரு சில டைம் வந்துட்டு +or-5 கூட போகலாம் கட் ஆஃப் ரேஞ்ச் எப்போவுமே. ஸோ ப்ரிடிக்ஷன்னா அது ஒரு ப்ரிடிக்ஷன் மாதிரி தான், நமக்கு அஷ்யூராக சொல்ல முடியாது. ஸோ